Hi, today 12th Max chapter 1 example 1.21 பார்க்கலாம். Find the inverse of A equal to 1 1 3 2 1 2 1 2 by Gauss Jordan method. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா A கொடுத்துட்டு அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன மெத்தடில் அப்படின்னா Gauss Jordan மெத்தடில். ஓகேவா? ஏ வந்து அப்படியே எழுதியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்ளைங் காஸ் ஜார்டன் மெத்தட். அதாவது காஸ் ஜார்டன் மெத்தட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஏ வந்து ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அதுக்கப்புறம் வந்து I3 எழுதணும். அதாவது இது 3/3 3/3 மேட்ரிக்ஸுங்கிறனால நம்ம வந்து I3 எழுதணும். இதே 2/2 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா I2 எழுதுவோம். ஓகேவா? இப்போ ஏ வந்து அப்படி எழுதிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு I3 எழுதியாச்சு. ஓகேவா? I3 என்ன, டைனல் மட்டும் 1 வந்து மற்ற இடத்துலலாம் 0 வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து இந்த ஏவை வந்து நம்ம இந்த I3 மாடலுக்கு மாற்றணும். அதாவது டயக்னல் மட்டும் 1 1 மற்ற இடத்துலலாம் வந்து 0 வர்ற மாதிரி இதுக்கு வந்து நம்ம மாற்றணும். மாற்றிட்டு இதுக்கு வந்து நம்பர் வந்தால் கூட ஓகே, பட் இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம மாற்றணும். அது எப்படி மாற்றலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து நமக்கு என்ன வரணும், 1 வரணுமா? அப்போ இங்கே 1 வரணும்னா என்ன பண்ணலாம், இந்த R1 வந்து ஒரு 1/2 மல்டிபிள் பண்ணால் இங்கே 1 வந்துடுமா? ஸோ இந்த R1 மட்டும் நம்ம 1/2 வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ இது R1 கூட ஒரு 1/2 மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும், 1/2 மல்டிபிள் பண்ணும்போது இந்த 2 கேன்சல் இங்கே 1 வந்துடுமா? ஸோ இந்த R1க்கு பதிலாக 1 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு 1/2 மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும், 1/2 1 கூட 1/2 மல்டிபிள் பண்ணால் அதே தான் வரும். அதேமாதிரி இந்த 1 கூடயும் 1/2 மல்டிபிள் பண்ணும்போது அதே 1/2 தான் வரும். 1 கூட 1/2 மல்டிபிள் பண்ணும்போது அதே 1/2 தான் வரும். 0 கூட மல்டிபிள் பண்ணும்போது 0 வரும். 0 கூட மல்டிபிள் பண்ணும்போது 0 வரும். ஓகேவா? இப்போ R2லையும் R3லையும் எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ அந்த ரெண்டுமே வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இப்போ வந்து R2க்கும் R3 இந்த ரெண்டு பிளேஸ்லேருந்து 0 கொண்டு வரணுமா? ஸோ R2 ஈக்குவல் R2 மைனஸ் 3R1. அதாவது இந்த R2 இங்கே வந்து 0 வரணும்னா என்ன பண்ணலாம், இந்த R1 கூட ஒரு 3 மல்டிபிள் பண்ணிவிட்டு அந்த 3லேருந்து இந்த 3 மைனஸ் பண்ணும்போது 0 வந்துடுமா? ஸோ என்ன பண்ணலாம்னா R2 மைனஸ் 3 இன்ட்டு R1 அப்படி பண்ணும்போது நமக்கு இங்கே 0 கிடச்சிடும். அதேமாதிரி R3யில் இங்கே 0 வரணும்னா என்ன பண்ணணும், இது 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஸோ R3 மைனஸ் 2 இன்ட்டு R1. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இந்த ரெண்டு பிளேஸ்லையுமே வந்து 0 கிடச்சிடும். R1ல் எந்த சேஞ்சுமே இல்லை, அதனால R1 வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். R2வும் R3யும் மட்டும் தான் சேஞ்சஸ். என்ன சேஞ்சஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, R2 மைனஸ் 3 இன்ட்டு R1. R2 என்னது 3யா? ஸோ 3 மைனஸ் 3 இன்று இதோட R1 என்னது 1. ஸோ 3 மைனஸ் 3 0. இங்கே வந்து 0 வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்னது R2 2 மைனஸ் 3 இன்று அதோட R1 என்னது 1/2. ஸோ 1/2. 2 மைனஸ் இந்த 1ம் 3யும் மல்டிபிள் பண்ணும்போது 3/2. ஸோ 3/2 ஈக்குவல், இப்போ இது வந்து கிராஸ், இதை 2 வந்து காமனாக எடுத்துகிட்டு இது கிராஸ் மல்டிபிள் மாதிரி 2 இன்ட்டு 2 4/3 4 மைனஸ் 3/2. இப்போ 4லேருந்து 3 போச்சுன்னா என்ன 1. ஸோ 1/2. இங்கே வந்து 1/2. ஓகேவா? நெக்ஸ்ட் R2 என்னது 1. ஸோ 1 மைனஸ் 3 இன்ட்டு இந்த R1. 1 மைனஸ் 3 இன்ட்டு R1ங்கும்போது இந்த 3யும் 1 மல்டிபிள் பண்ணும்போது 3/2 ஆயிரும். இந்த 1 மைனஸ் 3/2 வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த 2 காமனாக எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிபிள் மாதிரி 1 இன்ட்டு 2 மைனஸ் இந்த 2 மைனஸ் 3 வந்து என்னது -1. ஸோ -1/2. அதனால் இங்கே வந்து -1/2. ஓகேவா? நெக்ஸ்ட் R2 என்னது 0. ஸோ 0 மைனஸ் 3 இன்ட்டு 1/2. 0 மைனஸ் 3 இன்ட்டு 1/2. இது வந்து 0 மைனஸ் 3 இன்ட்டு 1/2. இந்த 3 இந்த 1ம் மல்டிபிள் ஆகி -3/2 வருது. ஸோ இங்கே வந்து -3/2. நெக்ஸ்ட் என்னது, இது கூட 0, அதாவது இதோட R2 என்னது 1 மைனஸ் 3 இன்ட்டு R1 வரும். இது கூட 3 மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ 1 மைனஸ் 0 வந்து 1 தான். இதுலேயும் அதே மாதிரி 3 மல்டிபிள் பண்ணும்போது 0 தான் வரும். ஸோ 0 மைனஸ் 0 0 தான் இங்கே வரும். ஓகேவா? இதே மாதிரி தான் R3 பார்க்கலாம். R3யில் இதில் வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு மைனஸ் பண்ணுறோம். அதாவது 2 மைனஸ் 2 இன்ட்டு இதோட R1 என்னது 1. பாருங்கள், 2 மைனஸ் 2 இன்ட்டு 1. 2 மைனஸ் 2 வந்து 0. ஸோ இங்கே வந்து 0. நெக்ஸ்ட் வந்து இந்த 1 மைனஸ் 2 இன்ட்டு இதோட R1 என்னது 1/2. ஸோ 1 மைனஸ் 2 இன்ட்டு 1/2. இந்த 2 கேன்சல் ஆகி 1 மைனஸ் 1 வந்து 0 ஆயிடுது. ஸோ இங்கேயும் 0 தான். நெக்ஸ்ட் R3 என்னது 2 மைனஸ் 2 இன்ட்டு இந்த 1/2. 2 மைனஸ் 2 இன்ட்டு 1/2. இந்த 2 கேன்சல் ஆகிடுது. அப்புறம் 2 மைனஸ் 1 வந்து 1. ஸோ இங்கே வந்து 1.
நெக்ஸ்ட்டு R3 பாருங்கள் 0 0 மைனஸ் 2 இன்ட்ரு 1/2 0 மைனஸ் 2 இன்ட்ரு 1/2 இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகி 1 வந்துடுது. ஸோ 0 மைனஸ் 1 வந்து -1. ஸோ இங்கே வந்து -1. நெக்ஸ்ட் வந்து 0 மைனஸ் இது கூட 2ஆல் மல்டிபிள் பண்ணாலும் என்ன தான் வரும் 0 தான் வரும். ஸோ 0 மைனஸ் 0 0. நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் இது கூட 2 மல்டிபிள் பண்ணும்போது 0 தான் வரும். ஸோ 1 மைனஸ் 0 1. ஸோ இங்கே வந்து 1. ஓகேவா? இப்போ இங்கே மூணுமே வந்து நம்ம 0 கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து நம்ம 1 கொண்டு வந்துக்கலாம். இங்கே 1 கொண்டு வரக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா R2 = 2 இன்ட்ரு R2. இது எல்லாமே இந்த R2 கூட ஒரு 2 மல்டிபிள் பண்ணும்போது அது அந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகி இங்கே 1 வந்துடுமா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா R2 மட்டும் ஒரு 2வால் வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். R1லேயும் R3யும் எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ R1ஐயும் R3யும் வந்து அப்படியே எழுதிட்டு R2வை மட்டும் ஒரு 2வால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ 0 கூட 2 மல்டிபிள் பண்ணால் 0வே தான். அதுக்கப்புறம் இந்த 1/2 கூட ஒரு 2 மல்டிபிள் பண்ணும்போது அந்த 2 அந்த 2 கேன்சல் ஆகிட்டு 1 வந்துடும். -1/2 கூட ஒரு 2 மல்டிபிள் பண்ணும்போது -1. -3/2 கூட ஒரு 2 மல்டிபிள் பண்ணும்போது 2 2 கேன்சல் ஆகிட்டு -3 மட்டும் இருக்கும். இந்த 1 கூட 2 மல்டிபிள் பண்ணும்போது 2, 0 கூட 2 மல்டிபிள் பண்ணும்போது 0 தான். ஓகே 0வே தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து 0 கொண்டு வந்துக்கலாம். இங்கே 0 கொண்டு வரக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா R2 கூட ஒரு 1/2 மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது இங்கே 0 வந்துடுமா? ஸோ R2 கூட ஒரு 1/2 மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ R1 = R1 மைனஸ் 1/2 இன்ட்ரு R2. ஓகேவா? இது கூட ஒரு 1/2 மல்டிபிள் பண்ணிவிட்டு இதுலேருந்து இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். அப்படி மைனஸ் பண்ணும்போது இங்கே 0 கிடச்சிரும். ஸோ பார்க்கலாம். R1 = R1 மைனஸ் 1/2 இன்ட்ரு R2. இப்போ R1 என்ன கொடுத்துருக்குறாங்க 1 மைனஸ் 1/2 இன்ட்ரு அதோட R2 என்னது 0. ஸோ 0 இந்த 0 கூட இதை மல்டிபிள் பண்ணும்போது 0 தான். ஸோ 1 மைனஸ் 0 வந்து 1. நெக்ஸ்ட் R1 என்னது 1/2. அதாவது இங்கே இருக்குது பாருங்கள் 1/2. இங்கே எல்லாம் 1/2 தான் இருக்குது. இங்கே மட்டும் 0 இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு R1 வந்து 1/2 மைனஸ் 1/2 இன்ட்ரு R2. 1/2 இன்ட்ரு R2. 1/2 இன்ட்ரு அதோட R2 என்னதுன்னா 1. ஸோ 1/2 மைனஸ் 1/2 வந்து 0 ஆயிடுது. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டோட R1 வந்து 1/2. ஸோ 1/2 மைனஸ் இந்த 1/2 இன்ட்ரு இதோட R2 வந்து -1. ஸோ -1. 1/2 இன்ட்ரு இந்த -1/2 இந்த -1 சேர்ந்து +1/2 ஆயிடுது. ஸோ +1/2. கீழே ரெண்டுமே ஒரே சேம் நம்பர் தாங்கிறதுனால இதை காமனாக எடுத்துகிட்டு மேலே 2 ப்ளஸ் பண்ணிக்கலாம். 1 + 1 வந்து 2. 2/2. 2/2 வந்து கேன்சல் பண்ணும்போது 1ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து 1. நெக்ஸ்ட் இருக்கிற R/2வும் R1லேயும் 1/2 தான் இருந்துச்சு. 1/2 மைனஸ் இந்த 1/2 இதோட R2 வந்து -3. ஸோ இங்கே வந்து -3. இப்போ இந்த 1/2 அப்படியே எழுதிட்டு இந்த -1 இந்த -3யும் சேர்ந்து +3/2 ஆயிடுது. இப்போ 1/2 + 3/2 இருக்குது. கீழே ரெண்டும் சேம்ங்கிறதுனால 2வை காமனாக எடுத்துகிட்டு 3 + 1 வந்து 4. ஸோ 4/2. 4/2வை கேன்சல் பண்ணும்போது 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல 0 இருந்துச்சு. R1ல 0 இருந்துச்சு. ஸோ 0 மைனஸ் 1/2 இன்ட்ரு அதோட R2 வந்து 2. 0 மைனஸ் 1/2 இன்ட்ரு R2. ஓகேவா? இப்போ இந்த 2 2 கேன்சல் ஆகி இங்கே 1 ஆயிரும். 0 மைனஸ் 1 வந்து என்னது -1. நெக்ஸ்ட் வந்து இதுலேயும் வந்து 0 தான் இருந்துச்சு. 0 மைனஸ் 1/2 இன்ட்ரு இங்கேயும் 0 தான் இருக்குது R2. ஸோ 0 மைனஸ் 1/2 இன்ட்ரு 0. 0 மைனஸ் 0 0வே தான். ஸோ இங்கேயும் வந்து 0 தான் வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கெல்லாம் 0 கொண்டு வந்தாச்சு, இங்கெல்லாம் 1 கொண்டு வந்தாச்சு, இங்கே 0 கொண்டு வந்தாச்சு. இந்த 2 பிளேஸ் மட்டும் தான் இருக்கா? இந்த 2 பிளேஸ்க்கும் என்ன கொண்டு வரணும் 0 கொண்டு வரணும். 0 கொண்டு வந்ததுன்னா முடிஞ்சது. ஓகேவா? இப்போ இங்கே 0 கொண்டு வரக்கு என்ன பண்ணலாம் R1 மைனஸ் R3 போட்டாலும் இங்கே 0 வந்துடும். ஓகேவா? இங்கே 0 கொண்டு வரக்கு R2 ப்ளஸ் R3 போடணும். அதாவது இங்கே -1 இருக்குல்ல. ஸோ ப்ளஸ் பண்ணும்போது தான் இங்கே வந்து 0 கிடைக்கும். ஸோ R1 மைனஸ் R3, R2 R2 ப்ளஸ் R3. ஓகேவா? பார்க்கலாம். R1ல வந்து R1 மைனஸ் R3 இந்த 1ல் 0 போச்சுன்னா என்ன வரும் 1 தான் வரும். ஸோ அப்படியே போட்டாச்சு. 0 மைனஸ் 0 0வே தான். 1 மைனஸ் 1 0. 2 மைனஸ் 1 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ அந்த -1 வந்து ப்ளஸ் ஆயிரும். இப்போ 2 + 1 3. -1 மைனஸ் 0 வந்து -1 தான். 0 மைனஸ் 1 -1. ஓகேவா? இப்போ R2 வந்து R2 ப்ளஸ் R3. இந்த R2வும் அந்த R3யும் வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். 0 + 0
ஜீரோவே தான். 1 + 0 1, -1 + 1 0 ஆயிரும். -3 - 1 -4 ஆயிரும். 2 + 0 2, 0 + 1 வந்து 1. ஓகேவா? R3ல எந்த சேஞ்சுமே இல்லை. R3 வந்து அப்படியே எழுதிக்கலாம். இப்போ நமக்கு அந்த I3 மாடலுக்கு வந்துருச்சா? டைனல் மட்டும் 1 1, மற்ற இடத்துக்குலாம் 0 வந்துருச்சா? அவ்வளோதான். இப்போ வந்து இதோட A இன்வெர்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே என்ன கிடச்சிருக்குதோ அதுதான் வந்து A இன்வெர்ஸ். 3 - 1 -1 -4 2 1 -1 0 1 இதான் வந்து A இன்வெர்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.